Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்ட ஒரு ட்ரான்ஷன் தான் நீங்கள் மேக் பண்ண போகிறோம். அதாவது லீனியர் ஸ்ட்ரீக்ஸ் வச்சு ஒரு லென்ஸ் பிளர் ப்ளஸ் ஃபேக் ஜூம் ட்ரான்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ட்ரான்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் அதை தவிர்த்து இதில் என்னடா அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ட்ரான்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கும். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அது எப்படி நான் மேக் பண்ணேன், ஸோ ஒரு ஃப்ளோ இருக்கும். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது ஒரு ட்ரான்ஷன் ஆட் பண்ணும்போது ஒரு ஃப்ளோனஸ் வந்துருக்கும். ஒன் கிளிப் டு அடுத்த கிளிப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாலஸாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ண ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டக்காகி மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது, எந்த மாதிரி எடிட்ஸ்க்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ இதில் இன்னுமே நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படி இதை வந்து ஆல்ட்ரு பண்ணலாம், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரான்ஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு தேவையான கிளிப்பு இல்லைனா இமேஜ் எதுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் இமேஜ் வச்சு இப்போ சொல்லித்தரேன். ஸோ பேசிக் கான்செப்ட் எல்லாமே தான், ஒரே கான்செப்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. எந்த ஒரு ட்ரான்சிஷன்ஸுமே எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸுமே வந்து நம்ம மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் மெயினாக அதுக்காண்டி தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து மேக் பண்ணேன். ஸோ மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எல்லாராலையும் 4.0 வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து காப்பி லேயர் கொடுத்து பேஸ்ட் லேயர் பண்ணலாம். பட் அதுக்கு லோவர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிட்டு மிரர் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு டிஸ்டர்ஷன் அண்ட் வால் கேட்டகரியில் பிஞ்ச் பல்ஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேடா. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ பிஞ்ச் பல்ஜ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இதே போல் 1.00க்கு கொண்டு போயிருங்க. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2.500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா, ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. பிஞ்ச் பல்ஜ் வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது ஒரு கிளிப் எடுக்கிறீங்கன்னா 2 செகண்ட் கிளிப் எடுக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைக்கணும். ஊடையில் எதுவும் வந்து செட் பண்ணிடுறாங்க, அப்படின்னா தான் ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணீங்கன்னா எண்டிங் கீ ஃப்ரேமில் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு 0ல் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். 0.00 வந்து கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஜூமின் வந்து கிடச்சிருக்கும். ஸோ கிராஃப் வந்து இதே போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக நான் மேக்ஸிமம் இந்த கிராஃப் தான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் ஆட் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதே கிராஃப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜூமின் ட்ரான்ஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே ஃபைன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லென்ஸ் பிளர் வந்து ஆட் பண்ணலாம். எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளர் ஆப்ஷன் போங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரீக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோங்க. தென் ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனில் வேணும், லீனியர் ஸ்ட்ரீக்ஸ் வந்து எவ்வளோ கரெக்டான டைமிங்கில் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூவை 0.03 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேமை 0.000 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுற கிராஃப் வந்து காட்டிடுறேன். ஓகே, இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட காப்பி பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணீங்கன்னா ஆங்கிள் வந்து நம்ம மாற்றலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இப்போது 0 டிகிரியில் இருக்குது. ஓகே, தென் என்ன பண்ணீங்கன்னா இதில் வந்துட்டு ஆல்ஃபா வந்து ஒரு 71 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து கொண்டு போயிருங்க. ஸோ டன், வேறு எதுவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ கொண்டு போயிட்டு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட ஆங்கிளை வந்து நம்ம ஒரு 45 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஓகே, தென் டூப்ளிகேட், $90 degree, again duplicate, $135,
again duplicate, ஓகேவா? ஸோ இது போல் செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியும், லைக் ஒரு 5 லீனியர் ஸ்ட்ரீக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு ட்ரான்ஷன் வந்து அதில் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா அதோட ஆங்கிள்ஸ் மட்டும் மாற்றிருக்கோம். ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து 0, அடுத்து 45, 90, 135, அதுக்கப்புறம் 180. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வந்து வேரி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லென்ஸ் பிளர் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ லென்ஸ் பிளருமே நம்ம வந்து பக்காவை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதை என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம ஃபேக் ஜூம் வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு பல்ஸ் சைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பல்ஸ் சைஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 2 ஹெர்ட்ஸ் இருக்கும், அதை வந்து 0க்கு கொண்டு வந்துடுங்க. தென் ஸ்விங்க் வந்து 1.00 கொண்டு போயிருங்க. க்ரோ வந்து 1.00க்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? தென் ஸ்டார்டிங் ஃபேஸ் வந்து மேபி ஒரு 50 வச்சா கரெக்டாக இருக்குமா? ஹெச்சி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு வந்து சரிப்பட்டு வரலான்னு மாற்றிக்கலாம் நம்ம. ஓகே, ஸ்விங்க் வந்து இப்போ என்ன பண்ணீங்கன்னா இது போல் கொண்டு போயிருங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃபேஸ் வந்து நீங்கள் 0லே இருக்கட்டும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபேக் ஜூம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். 1.00 கடைசியில் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இது போல் க்ரியேட் பண்ணிட்டு ஃபேக் ஜூமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஓவர் ஷூட் கர்வ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டன். இப்போது இந்த பல் சைஸை 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேக் ஜூம் ஆகிற மாதிரி இருக்குது. லைக் எனக்கு அவ்வளோ வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணதை ஒரு 2ஆக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து 2 பல் சைஸே வந்து எனஃபாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் வீடியோக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்புல பல் சைஸஸ் வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 வந்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ரிப்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சர்க்குலர் ரிப்பிள் எடுத்துகிட்டு இதோட ஃப்ரீக்வன்சியை பார்த்தீங்கன்னா 1.00 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. ஃப்ரீக்வன்சி ஓகே, ஃப்ரீக்வன்சி வந்து 1.00. தென் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 0.00 ஃபுல் 0 இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.300 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேடியஸ் வந்து 0.80 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, கிராஃப் வந்து இது போல் ஒரு கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. டன்னா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா 1 செகண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக டன். ரொம்பவே ஸ்மூத்னஸாக உங்களுக்கு இது தெரியும், பார்க்கும்போதே தெரியும். இப்போது இதில் வந்துட்டு நம்ம வந்து மோஷன் பிளரை ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து இதில் மோஷன் பிளர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் மோஷன் பிளர் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கல. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து நம்ம ஜூம் பிளர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளர் ஆப்ஷன் போங்க. அதில் ஜூம் பிளர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே டன். இப்போ ஆட் பண்ண என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து 0 வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம். ஸோ எண்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1.00க்கு கொண்டு போயிருங்க. ஓகேவா? இப்போது இதுக்குமே சேம் கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன்.
ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியும். ஸோ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஸ்மூத்னஸ் வந்து கிடச்சிருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா, இதில் நம்ம வந்து எந்த ஒரு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாம். லைக் எந்த ஒரு ட்ரான்ஸுமே நம்ம வந்து மேனுவலாக ஆட் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணி கூட ஜஸ்ட் அடுத்து உங்களோட இப்போ இந்த கிளிப்பே வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து சிம்பிளாக பண்ண போகிறோம். லைக் ஒரு ஜிசோ டைப் ஆஃப் எடிட்டிங் வந்து பண்ண போகிறோம், இல்லைனா ஒரு லவ் எடிட் வந்து ஒரு கான்செப்ட் எடிட் மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ தாராளமாக இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த ப்ரீசெட், அதாவது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். XML ஃபைல் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நானே இது வந்து மேக் பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த டுட்டோரியல் பார்த்து மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஸ்டார்டிங்கே ஒன்று சொன்னேன். அது என்னென்னா இதுக்குள்ள எப்படி நம்ம இன்னொன்று க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபேக் ஜூம் வருதுல்ல, இந்த ஃபேக் ஜூம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம ஒரு ஃபேட் இன்டராக்ஷன் கூட ஆட் பண்ணலாம். லைக் ஒரு ஃபேடிங் ஃபேட் அவுட் நம்ம வந்து ஆட் பண்ணோம்ல, ஸோ அதை கூட வந்து ஆட் பண்ணிட்டு தென் ஃபேக் ஜூம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் பண்ணலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். பட் மேஜராக பேசிக்காக நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது டாடா பாய். See you.